ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து 5வது வரிசை இந்த 2யும் விட்டுட்டு 1 2 விட்டுட்டு 1 2 3 4 போட்டிருக்கோம். இது இப்போ வந்து 5வது வரிசை. இது வந்து இந்த 3வது வரிசையில் 2 ஒயரை அமுக்கி விட்டுட்டோம். அமுக்கிட்டு மேலே போட்டிருக்கோம். அதில் வந்து 2 ஒயரை அமுக்கியிருக்கிறோம். இதில் அடுத்த வரிசையில் 4 இப்போ பின்னுறதுல வந்து 4 பின்னுற மாதிரி இருக்கும். அடுத்த வரிசையில் வந்து அந்த 4 ஒயரை அமுக்கிற மாதிரி இருக்கும். கீழே அமுக்கி விட்டு சொருகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இதில் 1 அமுக்கியிருக்கிறோம், இது 1 2 ஒயரை அமுக்கியிருக்கிறோம். அது சொருக போகிறோம். மேலே வந்து 2 அம்லா நாட்டு போட்டு சென்டரில் 5 வரும். 5 வந்துடுச்சு. அடுத்த இதில் வந்து 3 வரும். இங்கே 2 அம்லா நாட்டு, இங்கே 2 அம்லா நாட்டு வரும். அதுக்கு அமுக்கக்கூடாது, அதுக்கு அந்தாண்ட உள்ளதில் தான் அமுக்கி காட்டணும். பாருங்கள், இதை அப்படியே அம்லா நாட்டை போட்டுக்கிட்டு வர வேண்டியது. இப்போ இந்த 2 அம்லா நாட்டு ஒயர்லையுமே 2 அம்லா நாட்டு போட போகிறோம். இந்த ஒயரை வச்சு 1, இந்த சைடு ஒயரை வச்சு 1 நம்ம போட போகிறோம். ஒன்று போட்டுட்டேன். இந்த வரிசையில் நீட்டாக பின்னிட்டு வந்து ஒன்று வச்சுருந்தேன். இது 1ஐயும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது 2லேயும் அம்லா நாட்டு. இந்த ஒயரை எடுத்து இதில் ஒரு அம்லா நாட்டு. அந்த அம்லா நாட்டில் இன்னொரு ஒயர் இருக்கும். அதை அந்தாண்ட உள்ள ஒரு ஒயர்லேயே எடுத்து இந்த சுற்று ஒயரை வச்சு அது ஒரு அம்லா நாட்டு. இதில் வந்து நான் கொஞ்சம் வெட்டி விட்டேன். அது வந்து வெட்டி விட்டேன், சொருகிறதுக்காக வெட்டி விட்டு தப்பாக வெட்டி விட்டுட்டேன். அதில் வந்து ஒயர் பத்தில். இதில் நான் இப்போ ஒயரை சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வெட்டி விட்டு அது கொஞ்சம் துண்டு ஒயராக இருந்துச்சு, நான் சொருவி இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு அம்லா, இந்த ரெண்டு ஒயரில் இந்த ஒயரை வச்சு இங்கே ஒரு அம்லா நாட்டு போட்டோம். இப்போ இந்த ஒயரையும் வச்சு ஒரு அம்லா நாட்டு போடுறோம். வெட்டி விட்டதோடு அப்படியே சுற்றிக்கங்க. சுற்றிக்கிட்டு போட்டால் அது உள்ளே போயிடும். இதோடையே துண்டு வயிறு தெரியவே இல்லை, போயிடுச்சு பாருங்கள் உள்ளே. அதுமாரி இருக்குமா போட்டுட்டு இப்போ சாதா நாட்டு ஒரு 3 வரும். கீழ் வரிசையில் 5 வந்துச்சு கீழே. இதில் வந்து மேல் வரிசையில் ஒரு 3 வரும். அதேமாரி 5 7 அது 3 4 7 வரும். அப்புறம் ஒரு 5 வரும். அப்புறம் ஒரு 3 வரும். இதை நடு சென்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இதில் என்ன பண்ணுறோம், இந்த வயரையும் எடுத்து ஒரு அம்லா நட்டு, அப்புறம் இந்த வயரையும் எடுத்து ஒரு அம்லா நட்டு. இந்த 2 ஒயர்லேயுமே அம்லா நட்டு வந்துடும். இதுக்கப்புறம் சாதா நாட்டு தான் அப்படியே போட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த அம்லா நாட்டுக்கும் 2 ஒயரையும் எடுத்து 2 அம்லா நாட்டு, இந்த ஒயரை பக்கத்து ஒயரை வச்சு இந்த பக்கத்து ஒயரை வச்சு 2 அம்லா நாட்டு போட்டுட்டோம். அதேமாரி இங்கேயும் அதுமாரியே போட்டிருக்கோம். இந்த அம்லா நாட்டிலேருந்து 2 ஒயர் போகுது, பக்கத்து ஒயரை வச்சு 2 அம்லா நாட்டு போட்டுட்டோம். நடுப்புற 3 நார்மல் நாட்டு வந்திருக்கு. இப்போ வந்து இது அப்படியே இந்த வரிசையோட இந்த நார்மல் நாட்டு இதை பாருங்கள், இதோடுக்கா 1 குறைச்சி பின்னிட்டு அப்படியே வெட்டி விட்ற வேண்டியதான். வெட்டி விட்டுட்டு அடுத்த வரிசையில் நான் காட்டுறேன். 4 ஒயரை அமுக்கிற மாதிரி இருக்கும், காட்டுறேன். இதோட பின்னி ஒரு வருஷம் இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 2 வரையை விட்டுட்டு 1 2 3 4 5 போட்டு இது வந்து 6வது வரிசை இப்போ நம்ம வரோம்.
6வது வரிசை. இதை வந்து 4 ஒயர் இப்போ அமுக்கணும். இதில் வந்து அம்லா நாட்டு வராது, சாதா நாட்டு தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாகவே சாதா நாட்டு தான், இன்னும் அம்லா நாட்டு வராது. வலது பக்கம் போகிற ஒயரில் ஒரு நாட்டு போட்டுட்டோம். வலது பக்கம் போகிற ஒயரில் போட்டுட்டோம். இப்போ இந்த சைடு ஒயரை இடது பக்கம் உள்ள ஒயரை ஒன்று போட்டுட்டோம். இப்போ வலது பக்கம் உள்ள ஒயரை இப்படி வரணுங்கிறதுக்காக இதை வந்து அமுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, 2 அம்லா நாட்டு இருக்குது. இதை அமுக்கிட்டு இதை இழுத்து வச்சு அப்படி இழுத்து வச்சு இப்போ போட்டுட்டு மறுபடி இந்த வலது பக்கம் போகிற ஒயரு இதையும் நம்ம அமுக்கிறோம். அமுக்கிட்டு மறுபடியும் இதை இழுத்து இந்த நார்மல் நாட்டோடு சேர்த்து இந்த சைடு போகிற ஒயரை தான் நம்ம வந்து அமுக்கியிருக்கோம், வலது பக்கம் போகிற ஒயரு ரெண்டையுமே. இப்போ இந்த சைடு இடது பக்கம் போகிற ஒயரை நம்ம அமுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு போகிற 4 ஒயர் இருக்குது. 4 ஒயரில் இந்த ஒரு ஒயரை வந்து இதை வந்து அமுக்கிறோம். அமுக்கிட்டு இது வந்து இப்படி வருது, அதனால் இது இடது பக்கம் உள்ள ஒயரை அமுக்கிட்டோம். இப்போ அமுக்கி இதோடு சேர்த்து மறுபடியும் இந்த ஒயரை அமுக்கிறோம். இந்த வாட்டத்தில் போகிற இடது பக்கத்து உள்ள ஒயரை இதை பாருங்கள், 2 ஒயர் இருக்குது. அதில் வந்து ஒன்று இதை அமுக்கிட்டு இதில் போடுறோம் இழுத்து. அதாங்க, கீழே அமுக்குனது எல்லாத்தையும் நீங்கள் சொருவி விட்டுடுங்க. அப்படியே சொருவி விட்டுட்டு வெட்டி விட்ருங்க. அதான் வழக்கம் போல் இப்படியே பின்னிக்கிட்டு வந்து ஒன்று நிப்பாட்டி ஒரு வருஷத்தோட முன்னாடியே இதை பின்னிருக்கேன்னா இதோட நிப்பாட்டி இதை முடிச்சிருங்க. மறு வருஷம் நான் காட்டுறேன் பாருங்கள். மறு வருஷம் வந்து அப்படியே அமுக்குனது எல்லாத்தையும் நம்ம சொருவிடும். மறு வருஷம் அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். மறு வருஷங்க அப்படியே இழுத்து, இதுக்கெல்லாம் நம்ம சாதா நாட்டு தான். அடியில் உள்ள ஒயரை சொருவிடுங்க, இல்லைன்னா அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். சொருவிட்டு இப்போ வந்து நான் வந்து இது அந்த கீழே உள்ள 2 ஒயரையும் சேர்த்து நான் மொத்தம் வந்து 11 வருஷம் நான் போட்டிருக்கிறேன். 11 வருஷம் போட்டு நிப்பாட்டியிருக்கிறேன். இதோட எனக்கு 10 வருஷம் இன்னொரு வருஷம் போட போகிறேன். போட்டு நிப்பாட்டிடுவேன். பாருங்கள், இப்படி வந்துடும் கூட. இதில் எப்படி நான் போட்டிருக்கேனோ அது கரெக்டு, அதே மாதிரியே போடுங்க. இதேமாரி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் அப்படியே வச்சு போட்டிங்கனாக்கா, இதை பார்த்தே நீங்கள் போட்டிங்கன்னா இது அழகாக இப்படி வந்துடும். பேக்கு அழகாக வந்துடும். நான் இதெல்லாம் காது போட்டுக்கிட்டு இதில் வந்து ஒன்றை வச்சு பின்னிட்டு இந்த வரிசையில் அப்படியே இதை வச்சு சொருவி விட்ருங்க. சொருவி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மூடி ஒரு 9 ஒரு 10 மூடி போட்டு இப்படி மடக்கி மூடி போட்டு காது வச்சு நான் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். காது போடும்போது என்ன அளவுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் காது போடுறதோட காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேக்கு பின்னி முடிச்சிட்டேன். இது வந்து நல்ல வைலட் கலரு, நீளமாக தெரியுது. இது வந்து கோல்டு கலர் மாதிரி ஒரு செங்காமட்டை கலர், கோல்டு கலரு. இதுவும் எளிமையாக தெரியுது. நல்ல அழகு கலர் இது. நான் வந்து பகலில் நான் எப்படி இருக்குன்னு நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கூட நல்ல பெருசாக வந்திருக்கு பேக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து இந்த லாக்கு எனக்கு கிடைக்கல பட்டனு, அதனால் நான் வந்து இந்த பூவெலாம் பின்னி வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து இதே கலரில் வந்து நான் வந்து கோல்டு கலர் மாதிரி அந்த பனி வாங்கியிருக்கிறேன் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது சுற்றியுமே கல் மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். அதேமாரி 4 வாங்கினேன். 4 வந்து இந்த பூவை போட்டு இதில் ஒன்று இது லாக்கில் ஒன்று லாக்கு போட்டிருக்கேன். அந்த லாக்கில் ஒன்று வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த லாக்குக்கு ஒண்டியும் இதேமாரி பூவை போட்டு நட்சத்திரம் மாதிரி பின்னி அதில் வச்சு இதில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குங்க. காது பாருங்கள், காது வந்து இது வந்து 6 அடி வெட்டியிருக்கிறேன். 6 அடியில் வந்து ஒரு பக்கத்துக்கு 4 ஒயரு, 6 அடியில் வந்து 4 ஒயரத்தை வச்சு
இங்கே பாருங்கள், இதுலேயும் போட்டு ஒரு காது போட்டு பின்னிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதுலேயும் மாட்டி ஒரு காது, 2 காது பின்னி. இங்கே பாருங்கள், காட்ட முடியல, உயரமாக இருக்குது. சின்ன மெலிஸ் காது 2 இதில் போடுவோமே அதேமாரி போட்டு அப்படியே சுருட்டி வச்சு, வயலட்டு கலர் அப்படியே சுருட்டி வச்சு நான் போட்டுருக்குறேன். இங்கே கட்டி போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். அது இதில் 4வது இந்த முனையில் இந்த வயலட்டில் இருக்குது பாருங்கள். இதில் மேலேருந்து பார்த்தா 4வது வரிசையில் இந்த 2 ஓட்டையும் விட்டுட்டு லூப்பையும் விட்டுட்டு இதுலேருந்து இதில் மாட்டி 1 பின்னுனா, அப்புறம் இதுலேருந்து இதில் மாட்டி 1 பின்னியிருக்கிறேன். 6 அடியில் வெட்டியிருக்கிறேன். 2யும் போட்டு அழகாக பின்னி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நட்சத்திரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அதேமாரி இதை பின்னியிருக்கிறேன். நல்ல பெரிய கூடை அதேமாரி இதை பின்னியிருக்கேன் பாருங்கள். 6 அடியில் 2 ஒயரு, அதை மடித்தோம்னா 4ஆக வரும். 4ஆக வந்தோன்னா அப்படியே சின்ன மெலிஸ் காது, அப்படியே எப்பொழுதும் பாருங்கள் சின்ன காது மாதிரி போட்டு 2யும் போட்டு இதை என்ன பண்ணுறேன்னா இப்படி மெதுவாக அப்படி சுருட்டி, ரொம்ப அழுத்தமாக சுருட்டாமல் மெதுவாக இப்படி சுருட்டிட்டு இந்த இடம் வரும். இந்த இடத்துல இந்த வயலட் இருக்க இதில் 1 2 3 4 4ல் இதில் 1 போட்டு இதில் 1 போட்டிருக்கேன். அப்புறம் இதில் 1 போட்டு இதில் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கங்க, கிட்ட காட்ட முடியல. இதில் மாட்டி இதில் 1 இப்படி இதில் மாட்டி விட்றோமா. அப்புறம் இந்த லூப்புலேருந்து இந்த லூப்பில் மாட்டி சொறி விட்டுறணும். அதாங்க கூட. இதை 4 பாகமாக நான் போட்டிருக்கிறேன். 4 பாகமாக தான் வருது, போட்டிருக்கேன் பாருங்கள். இது அளவு இந்த மூடி பக்கத்தில் 7 ஒயர் 8 வெட்ட சொன்னேன்னா, அதில் 8க்கு 7.5 வெட்டிக்கோங்க. இது 8.5 வெட்ட சொல்லியிருந்தேன். 8.5 அது 8ஆக வெட்டிக்கோங்க. ஏன்னா ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அதனால் நீங்கள் 8.5 சொல்லியிருப்பேன், 8 வெட்டுங்க. இந்த மூடி வைக்க மட்டும் ஒரு 7 ஒயர் 7.5 வெட்டிக்கோங்க. வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஒயர் வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நான் இதில் 2 கண்டும் இதில் 1 வாங்கியிருந்தேன். இதில் 3 வாங்கியிருந்தேன், 1 இருக்குது. இந்த வயலட் கலரில் இதில் 1 எல்லாமே கிளாஸ் ஒயர் தான். இதில் அரைக்கட்டு செலவழிஞ்சிட்டு, காது மூடி காது எல்லாம் போட்டதெல்லாம் அரைக்கட்டு, இந்த ஓரம் எல்லாம் அரைக்கட்டு ஆகிடுச்சி. இதில் 2 கட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. மொத்தம் இது 2.5 கட்டு வரும். நல்ல பெருசு பாருங்கள்.